ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த ஒரு சீரீஸ் என்ன அப்படின்னா, ஒரு 25 நாட்களுக்குள்ள எப்படி ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டு பேசுறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ இந்த 25 செஷன்ஸும் கரெக்டாக பாருங்கள். நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் பேசிடுவீங்க. ஓகே, ஸோ இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் யாராருக்கெல்லாம் லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக ஒரு லாங்குவேஜை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அதில் இருக்க பேட்டர்ன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லாங்குவேஜை கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேட்டர்னை மட்டும் இம்ப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, தெரியாமல் இதெல்லாம் கற்றுக்கல அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, எப்படி ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த இடத்துல எந்த வார்த்தையை போடுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அதெல்லாம் பயங்கரமான பிளண்டர் ஆகும். ஸோ அதனால ஒரு மொழி அப்படின்னா வி ஷுட் நோ ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் த சென்டென்சஸ் இன் அ ப்ராப்பர் வே. ஒரு வார்த்தைகளை எவ்வாறு சரியான விகிதத்தில் அமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால சென்டென்ஸ் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். ரொம்ப டீட்டெயிலாக வேண்டாமல் எது வேணுமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு எதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னா எழுதியிருக்கேன் பாருங்கள் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு. ஆனால் அதுலேருந்து இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது இல்லை. நான் ஆரம்பிக்க போகிறது வேர்பிலிருந்து. என்ன வேர்ப்னா வினை, செய்யக்கூடிய செயல். ஏன் வேர்ப்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னா வேர்பை பேஸ் பண்ணி தான் சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இருக்குது. சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு செயலை செய்கிறவர், செயல் வினை, இந்த வினையை செய்கிறவர் சப்ஜெக்ட். இப்போ நம்ம ஒரு ஆக்ஷனை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் சப்ஜெக்ட். ரைட். ஆப்ஜெக்ட் யாரு? சப்ஜெக்ட் யாருக்கு வினையை செய்கிறாங்களோ அவங்க தான் ஆப்ஜெக்ட். இப்போ நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் செய்கின்ற செயல், கொடுக்கும் அந்த செயல், அது வேர்பு. ஓகே, அந்த செயலை செய்கிற நான் சப்ஜெக்ட். செயலை வாங்கின ஒருத்தர், அவர் யார் அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஸோ வினையை செய்கிறவர் சப்ஜெக்ட், வினையை வாங்குபவர் ஆப்ஜெக்ட். இதை ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேர்ப் நமக்கு தெரிஞ்சது தான். ரைட். காம்ப்ளிமெண்ட், அதாவதுங்க இதே நீங்கள் நல்லா கொஞ்சம் ஒத்து கவனிங்க. இந்த பின்னாடி ஒரு டீயை போட்டு விட்டிங்கன்னா கம்ப்ளீட் நமக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வாக்கியத்தின் அர்த்தத்தை முழுமை செய்வதற்காக நாம் யூஸ் பண்ணுற பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் இந்த காம்ப்ளிமெண்ட். ஓகே, அந்த காம்ப்ளிமெண்ட் ஒரு சில இடங்களில் தான் வரும். அது எந்தெந்த இடத்துலங்கிறத நம்ம பேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ரைட். அடுத்து பாருங்களேன், அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஒரு நவுனை பற்றியோ இல்லை நடக்கிற செயலை பற்றியோ, அந்த நாள் எந்த நாளில், அந்த வினை எந்த நாளில் எந்த சமயத்தில் நடக்குது அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது. ஆனால் அட்ஜங்க்ட் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் அட்ஜங்க்டை தூக்கிட்டிங்கனாலும் கூட மீனிங் வரும். ஓகே, ஆனால் காம்ப்ளிமெண்ட்டை தூக்கிட்டிங்க அப்படின்னா மீனிங் வராது. ஏன்னா ரொம்ப நெசசரி. காம்ப்ளிமெண்ட் இஸ் அ நெசசரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த லாங்குவேஜ் ஆர் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். பட் அட்ஜங்க்ட் இஸ் அ சாய்ஸ் தட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட். தூக்கி வீசிட்டு போயிடலாம், அது இல்லாமல் கூட அந்த வாக்கியம் இயங்கும். இதுதான் பேசிக்கான ஒரு டெஃபினிஷன் ஒவ்வொரு வார்த்தைக்கும். சரி, இப்போது இந்த பேட்டர்ன் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஜெக்டில் ஒரு சில வெரைட்டி இருக்குது, அதை பார்த்துடலாம். ரைட். இங்கே நான் எழுதியிருக்க இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஃபேமிலி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மோர் தென் எனஃப். இதை வச்சு நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையும் பேசிடலாம். ஏன்னா இவங்களை சுற்றி தான் எல்லா சம்பவமும் நடக்கும். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் நம்ம மேக்ஸிமம் பேசுவோம். அதுக்காக நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஓகே. ஏன்னா நிறைய தெரிஞ்சுக்கிறத விட தெரிஞ்சுக்கிறதுல மாஸ்டராக இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ சப்ஜெக்டில் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஒரு செயலை செய்பவர், இவங்கெல்லாம் செயலை செய்பவர்கள். ஐ, நான், வி, நாம் இல்லாட்டி நாங்கள், யூ, நீ இல்லாட்டி நீங்கள், தே அவர்கள், அப்புறம் ஹீ ஷீ இட் அவன் அவள் அது, அப்புறம் நேம் பேர் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ ஆல்ரெடி நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. ரைட். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு செயலை செய்யக்கூடியவர்கள். ஓகே, ஒரு ஆக்ஷனை செய்கிறவங்க, சென்ட் பண்ணுறவங்க. ரைட். அடுத்த ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். எக்ஸாமுக்கு எஸ்விஓ, எஸ்வி அந்த மாதிரிலாம் போடுவோம். அப்புறம் ஐஓ, டிஓலாம் போடுவோம்.
அப்போல்லாம் மனப்பாடம் பண்ணி போட்டு வந்தோம். ஆனால் அதோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதனால தான் போட்டோமா அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம்? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆக்ஷனை ஒருத்தங்க மேலே செய்வோம்ல, அந்த செயலை வாங்குபவர் யார் அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஒரு செயலை வாங்குபவர் அவர் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நாம் அவர்கிட்ட கொடுக்குற ஒரு பொருள் இருக்குது பாருங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு பொருள் அவருக்கு கொடுப்போம்ல, அவர் வாங்கும் பொருள், அந்த பொருள் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ நம்ம கொடுக்குற பொருள் டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதை வாங்கும் நபர் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஏன் வந்து அதை டைரக்ட் ஆப்ஜெக்ட் இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்களேன். ஐ கேவ் ஹிம் a book. ஓகே, இதில் சொன்னபடி பார்த்தீங்க அப்படின்னா ஹிம் யார்? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், a புக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஏன்னா திங்ஸில் வந்துடுது. இந்த ப்ரொனவுன் இருக்குது பாருங்கள், இவங்களும் எதில் தான் வருவாங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்துடுவாங்க. ஓகே, ரைட். ஐ கேவ் ஹிம் a புக். சரிங்களா? இப்போ ஏன் ஹிம்மை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் புக்கை வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தூக்கிடுங்க சென்டென்ஸ்லேருந்து. ஐ கேவ் அ புக், நான் ஒரு புத்தகத்தை கொடுத்தேன். மீனிங் ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த சென்டென்ஸில் இந்த ஹிம்மு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது இல்லாமல் கூட என்ன இருக்குது, மீனிங் வரும், கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சென்டென்ஸுக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியம், எதை விட இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்கள், ஹிம்னா அவனை, ஹேர்னா அவளை, தெம்னா அவர்களை, அஸ்னா எங்களை. ஏன் இதை ஒவ்வொன்றா சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஹிம்முக்கும் இந்த ஹிஸ்ஸுக்கும் அப்படியே சூப்பராக கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. ஹிம்னா அவனைன்னு சொல்லிடுவோம், ஹிஸ்னா அவனுடையன்னு சொல்லிடுவோம். ரெண்டு ஒன்று தானேன்னு சம்டைம்ஸ் நினைப்போம், ஆனால் கிடையாது. ஏன்னா இந்த ஃபேமிலியில் வர்றவங்க எல்லாமே பொசசிவ் ப்ரொனவுன். அப்படின்னா ஒரு உடமையை வைத்திருக்கிறவள்னு அர்த்தம். நல்லா கவனிங்களேன். ஹிஸ்னா அவனுடைய, ஹெர்னா அவளுடைய, தெயர்னா அவர்களுடைய, அவர்னா எங்களுடைய. ஓகே, ஆனால் இதில் ஒரு ஹைலைட்டு, இந்த ஹிஸ்ஸுன்னா அவனுடையன்னு நம்ம சொல்கிறோம்ல, அவனுடையனா அவனுடைய என்ன? அவனுடைய பஸ்ஸா, அவனுடைய வீடா, அவனுடைய அம்மாவா, அவனுடைய அப்பாவா? அப்போ பின்னாடி வந்து ஒரு நவுனை நம்ம ஆட் பண்ணாதான் இதோட சென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதனால தான் பொசசிவ் ப்ரொனவுன் நம்ம ஏதாவது பின்னாடி ஆட் பண்ணணும். ஹிஸ் கார், ஹெர் ஹவுஸ், தெயர் டாக், அவர் ஸ்கூல், இந்த மாதிரி ஏதாவது போட்டால் தான் கம்ப்ளீட் ஆகும். ஆனால் இங்கே வந்து அப்படி தேவை கிடையாது. ஐ கால்ட் ஹிம், முடிஞ்சு போச்சு. ஐ கால்ட் ஹிம் மீனிங்ஃபுல்லாக வந்துருச்சு. ஐ கால்டு ஹிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அவனுடைய அழைத்தேன், அதுதான் தமிழாக்கம். அப்போ ஐ கால்டு ஹிஸ்ன்னு சொல்லும்போது கால்டு ஹிஸ் ஃபாதரா, கால்டு ஹிஸ் மதரா, கால்டு ஹிஸ் பிரதரா, அப்படி நீங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நவுனை போட்டால் தான் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ இது வேறு இது வேறு, இதை கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வேர்ப் நம்ம சொன்ன மாதிரியே ஆக்ஷன் வேர்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸோட அர்த்தத்தையே மாற்றக்கூடியது வேர்பு தான். வேர்பை மாற்றிட்டோம்னா அது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா, இல்லை பேசிவாக ஆக்டிவானுங்கிறது அப்படியே மாற்றி விட்ரும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் வேர்பு. சரி கவனிங்க, மெயின் வேர்பு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆக்ஷன் வேர்ட்ஸ், வாக்கு, கோ, வென்ட்டு, இந்த மாதிரி ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர்லாம் வரும். ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணுற மெயின் வேர்ப், அது ஒரு டைப், செய்கின்ற செயலை டைரெக்டாக சொல்கிறது. ரெண்டாவது பி வேர்ப். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பொசிஷனை சொல்கிறதுக்காக உபயோகப்படுத்தப்படும் வேர்ப். ஏன்னா பி அப்படின்னாலே என்னென்ன அர்த்தம்? இரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, பி அப்படின்னாலே இரு அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த பி வேர்பில் வர எல்லா வார்த்தைகளுமே இரு 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 அப்படிங்கிற சவுண்டில் தான் வரும். இஸ்னா இருக்கிறான், இரு வந்துருச்சா? ஆம்னா இருக்கிறேன், ஐ எம் ஹியர், நான் இங்கே இருக்கிறேன். அந்த இருக்கிறேன்னு சொல்லும்போது இரு வந்துருச்சா? வாஸ், மை ஃபாதர் வாஸ் இன் டெல்லி, எங்கள் அப்பா டெல்லியில் இருந்தார், இரு வந்துருச்சு. அப்போது இந்த இதில் வர்ற எல்லாத்தோட சவுண்டுமே இரு வர்றதுனால தான் காமன் நேம் பி வேர்ப்னு வச்சுட்டாங்க. ரைட். அடுத்து பொசஷன், நம்மகிட்ட இருக்க உடைமையை சொல்வதற்காக உபயோகப்படுத்தப்படும் ஒரு கைண்ட் ஆஃப் வேர்ப் ஃபார்மேட் தான் என்னது? இந்த வார்த்தைகள் ஹாவ், ஹேஸ், ஹேட். ஓகே, இது ஒரு பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க, ஐ ஹாவ் அ கார், என்னிடம் ஒரு, இப்போ எழுதிடுற கார் இருக்குதுன்னு எழுதிடுறேன், கார் இருக்கிறது. தமிழில் யோசிக்கிறதுக்கு தெரியலைங்க, அதான் டக்குன்னு அப்படியே எழுதி விட்டேன். ஐ ஹாவ் அ கார், என்னிடம் ஒரு கார் இருக்கிறது.
அப்போது இது என்ன சொல்லுதுன்னா, எங்கிட்ட இருக்க ஒரு பொருளை என்னோட ஓனர்ஷிப்பை காட்டுது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இருக்கிறதா, இங்கே இருக்கிறது வருது, ஹேவுக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறீங்க, அப்போ பிக்கு இருக்கிறதுன்னு சொன்னீங்களா, அது என்ன அப்படின்னு கேட்பீங்க. நல்லா கவனிக்கணும். பிக்கு நான் இருக்கிறதுன்னு சொன்னது பொசிஷனு. ஹீ இஸ் தேர், அவன் அங்கே இருக்கிறான். ஓகே, ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம், என்னிடம் ஒரு கார் இருக்கிறது, அங்கே அவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு லொக்கேஷனை சொல்கிறோம், அவரோட நிலைமையை ஸ்டேட்டஸ் சொல்கிறோம். இங்கே என்ன சொல்கிறோம், நம்மகிட்ட இருக்க பொருளை சொல்கிறோம், நம்மளோட ஓனர்ஷிப்பை காட்டுறோம். ரெண்டுமே வேறு வேறு, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அடுத்து ஹெல்பிங் வேர்பு, கேன், குட், மே, மைட்டு, ஷால், ஷுட்டு, மஸ்ட்டு, அந்த மாதிரி வரும்ல. அது அந்த கிளாஸ் போகும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸும் இதுக்குள்ளே தான் வரும். எதுக்கு ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னா, ஒரு செய்யப்படும் வினையானது எவ்வாறு செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். நம்ம செய்கிற ஆக்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அப்படியே கொடுக்கறதுனால தான் பேரே ஹெல்பிங் வேர்ப். இது ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போயிடலாம். கடைசி 2 காம்ப்ளிமெண்ட் அண்ட் அட்ஜங்க்ட். இப்போ என்னென்னா, இந்த காம்ப்ளிமெண்ட் நம்ம சொன்ன மாதிரியே ஒரு சென்டென்ஸில் இருக்க வேர்போட மீனிங்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். பாருங்களா, இங்கே ஹீ இஸ் அ டீச்சர், அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார், இல்லாட்டி அவர் ஒரு ஆசிரியர். ஓகே, ஹீ இஸ் அ டீச்சர். இந்த காம்ப்ளிமெண்ட் எடுத்துருங்க. ஓகேவா, ஹீ இஸ், அவர் இருக்கிறார், எங்கே இருக்கிறார், என்னவாக இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எத்தனை கொஸ்டின்ஸ் வருது. அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம இந்த வார்த்தையை சேர்த்துறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஹீ இஸ் அ டீச்சர், அவர் ஒரு ஆசிரியர். ஒரு ஆன்சர் வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்போது சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால தான் காம்ப்ளிமெண்ட். ரைட். அடுத்து அட்ஜங்க்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வேர்பு, நவுனு, டைமு இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லும். அதை வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாட்டி தூக்கி வீசிடலாம். பாருங்களேன், ஹீ ஒர்க்ஸ் ஸ்லோலி, ஐ மீன் ஹீ வாக்ஸ் ஸ்லோலி. இப்போ என்னன்னா, ஸ்லோலி தூக்குங்க, ஹீ வாக்ஸ், அவன் நடக்கிறான், மீனிங் வந்துருச்சு. அவர் இருக்கிறார், மீனிங் வரல. அவர் நடக்கிறார், மீனிங் இருக்குது. அவர் மெதுவாக நடக்கிறார், மெதுவாக வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி தூக்கிடுங்க, அவ்வளோதான் அர்த்தம். ஓகே, அடுத்து நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னுக்குள்ளே போயிடலாம். இந்த பேட்டர்ன் பாருங்களேன், எஸ்வி, எஸ்விஓ, எஸ்விஏ, எஸ்விசி, எஸ்விஓஏ, இப்படி தான் ஒரு 7 பேட்டர்ன் இருக்குது. இந்த 7லையுமே நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி ரிப்பீட் ஆகுது, ஃபஸ்ட்டிலே வந்துடும், சென்டென்ஸ் ஃபஸ்ட்டிலே. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு வாக்கியம் அமைக்கப்படும் பொழுது சப்ஜெக்டில் தான் ஆரம்பிக்கணும், அது விதி. சப்ஜெக்டில் நீங்கள் ஆரம்பித்தாதான் யார் எதை செய்கிறாங்க இல்லை என்னத்தை செஞ்சாங்க அப்படிங்கிற மீனிங் கரெக்டாக கன்வே ஆகும். நீங்கள் சப்ஜெக்டில் ஆரம்பிக்காமல் வேறு ஏதாவது ஒரு ப்ரிப்போசிஷனை போட்டோ இல்லை கன்ஜங்ஷனை போட்டோ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மீனிங் கரெக்டாக வராது. அதனால தான் அவங்க பேட்டர்னை இப்படி கொடுத்துருக்காங்க, இப்படி ஃபாலோ பண்ணு தம்பி, இப்படி ஃபாலோ பண்ணினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களே நமக்கு வகுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ரைட். இங்கே ஒரு சிலதுக்கு நான் தமிழில் உங்களுக்காக எழுதி வச்சுருக்கேன், மற்றது எல்லாமே நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஈஸி, ஒரு ஒன்று சொல்லி கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நீங்களே சொல்லிடுவீங்க. ரைட். ஃபஸ்ட்டு பாருங்கள், எஸ்வி. ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் சேர்ந்தாலே ஒரு சென்டென்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்கியம் வந்துடும். வேறு எதுவுமே தேவையில்லை, அது இருந்தாலே போதும், ஒரு வாக்கியம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஆர் பிளேயிங். ஓகே, சப்ஜெக்ட் ஆர் பிளேயிங். ஆர் பிளேயிங்னா விளையாடி கொண்டு இருக்கிறோம். ஓகே, ஆர் பிளேயிங்னா விளையாடி கொண்டு இருக்கிறோம் நண்பர்களே. பிளேயிங் அப்படிங்கிறது எந்த வேர்புன்னு கேட்டால் உடனே நீங்கள் சொல்லுவீங்க, பிளேயிங் எந்த வேர்ப், ப்ரெசன்ட், இல்லை பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. பிளேயிங் அப்படிங்கிற இந்த தனித்த வார்த்தை வேர்பே கிடையாது. ஏன்னா பிளேயிங், அந்த ஐஎன்ஜிக்கு என்ன தமிழாக்கம், கொண்டுன்னு அர்த்தம். பிளேயிங்னா விளையாடி கொண்டு. விளையாடி கொண்டு இருக்கிறேனா, விளையாடி கொண்டு இருந்தேனா, விளையாடி கொண்டு இருப்பேனா, மீனிங் வரலல்ல. அப்போது இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணும்போது முன்னாடி ஒரு பீவை போட்டு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் மீனிங் கரெக்டாக இருக்கும். ஆர் பிளேயிங், விளையாடி கொண்டு இருக்கிறோம், விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அது வியாக இருந்துச்சுன்னா விளையாடி கொண்டு இருக்கிறோம், தேயாக இருந்துச்சுன்னா விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு மாறும். ஓகே, ரைட். எஸ்விஓன்னு என்ன, ஆப்ஜெக்ட், வினையை பெறுபவர். யார் இங்கே வினையை பெறுறாங்க, இந்த மேட்ச் பெறுது. வி ஆர் பிளேயிங், நாம் ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலை பெறுவது இந்த மேட்ச். நம்ம செய்கிறதால, இந்த வேலையை செய்கிறதால ஒரு மேட்ச் என்ன ஆகுது, அங்கே நடைபெறுது. இந்த மேட்ச் தான் நம்மளோட வினையை வாங்குது. அதனால் எஸ்விஓ. நாங்கள், மேட்சுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம், விளையாட்டுன்னு வச்சுக்கலாம், சரிங்களா. நாங்கள் மேட்ச்சு விளையாடி கொண்டு இருக்கிறோம், அதான் தமிழாக்கம். இங்கே பாருங்கள், வி ஆர் பிளேயிங், நாங்கள் விளையாடி கொண்டு இருக்கிறோம். வி ஆர் பிளேயிங் a மேட்ச், நாங்கள் ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டு இருக்கிறோம். ஸோ ஓ போட்டாச்சு. ரைட். இந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் போட்டுக்கலாம்.
வி ஆர் பிளேயிங்க்கு அப்புறம் ஒரு மேட்ச், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் போட்டால் சென்டென்ஸ் கரெக்டாக வரும். அடுத்து எஸ்விஏ, நம்ம சொன்ன மாதிரி நவுனோ வேர்போ இல்லாட்டி ஒரு எப்படி அவங்க வேலை செய்கிறாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லுச்சு அப்படின்னா அது அட்ஜங்க்ட். வி ஆர் பிளேயிங், நாங்கள் விளையாடி கொண்டு இருக்கிறோம். எப்பொழுது? இப்பொழுது. அதனால் அட்ஜங்க்ட். நம்ம விளையாடுறத எப்படி விளாண்டுருக்கோம், ஐ மீன் எந்த டைமில் விளாண்டுருக்கோம், இப்போ விளாண்டுருக்கோம், அந்த வினை இப்போ நடைபெறுது, வினையை பற்றி சொல்லுது, அதனால் அட்ஜங்க்ட். நாங்கள் இப்போது விளையாடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதுக்கு பதில் இப்படி கூட போடுங்க, அதுவும் அட்ஜங்க்ட் தான். வி ஆர் பிளேயிங் ஹாப்பிலி, நாங்கள் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறோம். ஓகே, அப்போ நம்ம விளையாடி கொண்டிருக்கும் செயல் எப்படியாகப்பட்டது? சந்தோஷமாக இருக்கிறது. அப்போது நவுனை பற்றின ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நீங்கள் அதை கட் பண்ணாலும் மீனிங் இருக்கும். வி ஆர் பிளேயிங், நாங்கள் இப்போ விளாண்டுருக்கோம். வி ஆர் பிளேயிங் ஹாப்பிலி, நாங்கள் சந்தோஷமாக விளையாண்டு கொண்டிருக்கிறோம், மீனிங் வந்துடும். எஸ்விசி, ஒரு சென்ஸை கொடுக்கணும், ஒரு சென்டென்ஸோட சென்ஸை கம்ப்ளீட் பண்ணி விடணும். அதுதான் என்னது? காம்ப்ளிமெண்ட். மை அங்கிள், மை எங்கே வரும்? பொசசிவ் ப்ரொனவுன். வெரி குட். மை அங்கிள், எனது மாமா. எஸ்ஸு, இஸ்ஸு வேர்பு. சி, எனது மாமா ஒரு ஓவியர். சரி, இப்போ பாருங்கள், ஒரு மாமா ஒரு ஓவியராக இருக்கிறார், அப்படி கரெக்டான டிரான்ஸ்லேஷன் வரும். ஹீ இஸ் அ பெயிண்டர், எனது மாமா ஒரு மை அங்கிள் இஸ் அ பெயிண்டர், எனது மாமா ஒரு ஓவியராக இருக்கிறார். எனது மாமா இருக்கிறார், என்னவாக இருக்கிறார்? அந்த என்னவாக இருக்கிறார்ங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணி விட்டோம்னா சென்டென்ஸ் இஸ் ஓவர். ஓகே, எனது மாமா ஒரு ஓவியராக இருக்கிறார், ஓவியர் காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட்டு எஸ்விஓஏ, இங்கே அப்படியே பாருங்கள், சுற்றி முற்றி பாருங்கள் என்னென்ன இருக்குது. வி ஆர் பிளேயிங், ஓ என்ன வச்சுருக்கோம்? மேட்ச் வச்சுருக்கோம். வி ஆர் பிளேயிங் மேட்ச், நாங்கள் ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறோம். எஸ்விஓஏ, இப்போது நம்ம என்ன செயலை செய்கிறோம், அந்த செயலை யார் வாங்குறா, அண்ட் அது எப்போ வாங்குறாங்க, எங்கே நடக்குது, எந்த டைமில் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். அதனால எஸ்விஓஏ, வி ஆர் பிளேயிங் எ மேட்ச் நவ், நாங்கள் இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறோம், ஒரு மேட்ச் விளையாடி கொண்டிருக்கிறோம். இல்லாட்டி முன்னாடி போடுங்க, இப்பொழுது நாங்கள் ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறோம், மீனிங் கரெக்ட். புரிஞ்சுதா? எஸ்விஓசி அதே தான். இங்கே பாருங்களேன், எஸ்விஓசிக்கு வி எலெக்டட் ஹிம், ஓ என்னது? ஆப்ஜெக்ட்டு. ஹிம் வந்து என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் வருவாங்க. பாருங்கள், வி எலெக்டட் ஹிம், நாங்கள் அவரை தேர்ந்தெடுத்தோம், என்னவாக? லீடராக. அப்போ அந்த லீடர்ங்கிற ஒரு பதவியை கொடுத்து அதை இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, மீனிங் ஃபுல் ஆகுது. வி எலெக்டட் ஹிம் ஆஸ் அ லீடர், நாங்கள் அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தோம். ஓகே, எஸ்விஐஓடிஓ, he gave me a book, he gave me a book. indirect object, கொடுத்த பொருள். ஓகே, வாங்கும் நபர் indirect object, கொடுக்கப்படும் பொருள் என்னது? direct object. ஸோ he gave me a book, அவர் இல்லாட்டி அவன் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார். இதில் ஒரு சூட்சமும் இருக்குது. இந்த சென்டென்ஸையே இன்னொரு வகையில் நீங்கள் எழுதலாம். ஓகே, இது என்ன அப்படின்னா எஸ்விஐஓ அண்ட் டிஓ, எஸ்விடிஓஐஓ. இங்கே பாருங்களேன், he gave me a book, இங்கே என்ன ஆயிடுச்சு? ஃபஸ்ட்டு ஐஓ, அதுக்கப்புறம் டிஓ. இந்த ஃபார்மெட் எப்பயுமே கரெக்டு. சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவோம்னா இப்படி மட்டும் சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் ஐயோ என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியாது. he gave me a, சரி டிஓ ஐஓவை முன்னாடி போடாமல் டிஓ போட்டாச்சு, இப்போ மாற்றி போட்டு சொல்லலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தப்பு. he gave me a book, அது வந்து ஃபஸ்ட் எழுதியிருக்கோம், கரெக்டு. he gave a book அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த இடத்தை மாற்றினால், இந்த இடத்த மாற்றி சொல்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள், மீனிங்கிறத டு மீன் போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த ரூலை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் டூவை மட்டும் போட்டு விட்ருங்க. he gave me a book, அது கரெக்டு. he gave a book சொல்லிட்டிங்களா? ஐயோ எனக்கு தானே சொன்னார், என்ன சொல்கிறது? சரி, டு மீ போட்டுக்கலாம். ஸோ he gave me a book or else he gave a book to me, ரெண்டுமே கரெக்ட். சரி, ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனை நீங்கள் பண்ணி பாருங்கள், அதுக்கான ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துட்றேன், திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டு ஐ மீன் ஒரு ப்ரிப்போசிஷன் அண்ட் ஒரு கன்ஜெக்ஷன் சொல்லி கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரிப்போசிஷன் டூக்கு தமிழில் இக்கு அப்படின்னு அர்த்தம், தமிழில் இக்குன்னு அர்த்தம். எந்த இக்கு? ஒரு நபராக இருந்தால் நபருக்கு, டு அன்பு அன்புக்கு, டு பிரின்சிபல் முதல்வருக்கு, அதே ஒரு இடமா இருந்தால் டு சென்னை சென்னைக்கு, ஓகே, டு கல்கட்டா கல்கத்தாவிற்கு. ஒரு டைம் போடுவீங்க, அதாவது ஃப்ரம்மிலிருந்து டூ வரைக்கும் அப்படின்னு போடுவீங்க, அது வேறு. ஏன்னா ஃப்ரம்மில் ஆரம்பித்தால் அதிலிருந்து இதில் வரை, அந்த மீனிங்கில் அது போயிடும். ஸோ அதனால் அதை விட்டுட்டு இந்த நபருக்கு இடத்திற்கு மட்டும் மைண்டுக்குள்ளே இப்போ வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கன்ஜங்ஷன் வித்துனா உடன்,
அவனுடன், என்னுடன், அவர்களுடன், நம்மளுடன் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். இப்போ உங்களுக்கு என்ன நான் சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பெருசாக்குறது பாருங்கள். ஐ வென்ட்டு நம்ம ரூல் படி என்ன பண்ணிட்டோம்? எஸ்ஸில் ஆரம்பிச்சிட்டோம், பியில் ஆரம்பிச்சிட்டோம். நான் போனேன். ஐ வென்ட் அப்படின்னா நான் போனேன். ஓகே, ஐ வென்ட். இது எப்படி பெருசாக்கலாம் அப்படின்னா, இதனுடைய உதவியால் மட்டுமே பெரிதாக்க முடியும். ஐ வென்ட் டு த மார்க்கெட். அடுத்த சென்டென்ஸ் அப்படியே பெருசாகிடுச்சு பாருங்கள். ஐ வென்ட் டு த மார்க்கெட், ஒரு ப்ரிப்போசிஷனை போட்டாச்சு. ஐ வென்ட் டு த மார்க்கெட். இதை தவிர நம்ம எக்ஸ்ட்ரா எப்படி ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது சியாக இருக்கலாம், ஓவாக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த ஃபார்மெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷனை போட்டு பெருசாகிட்டே போங்க. ஐ வென்ட் டு த மார்க்கெட், மார்க்கெட்டு நான் போனேன். டு த மார்க்கெட், மார்க்கெட்டிற்கு போனேன். வித் மை ஃப்ரெண்ட். ஓகே, ஐ வென்ட் நான் போனேன். டு த மார்க்கெட், மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு போனேன். வித் மை ஃப்ரெண்ட் எனது நண்பனுடன். நான் மார்க்கெட்டிற்கு எனது நண்பனுடன் போனேன். அவ்வளோதான், சிம்பிள் சென்டென்ஸு. ஒரு கன்ஜெக்ஷன் ஒரு ப்ரிப்போசிஷன் போட்டதும் பெருசாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த 7 பேட்டர்ன் வருது பார்த்தீங்களா, அந்த 7 பேட்டர்னுக்கும் ஒவ்வொன்றா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, இப்போது நான் உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, எஸ்வி சிக்கு, ஓகே, எஸ்விசி இல்லாட்டி எஸ்விஓ, இந்த 2 பேட்டர்னுக்கு இந்த ப்ரிப்போசிஷன்ஸை இந்த கன்ஜெக்ஷனை ஆட் பண்ணி, ரெண்டுத்துமே போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒன்று 2 மட்டும் போடுங்க, இல்லாட்டி வித்து மட்டும் போட்டு ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம செகண்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.